ஈசா நபி சொல்கிறாங்க, இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. யாரை? ஹவாரின்களை. தட்டு இறங்கியே ஆகணும், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கடைசியாக ஈசா நபி கேட்குறாரு, எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்ட, ஒரே ஒரு தட்டு தானே இறக்கிறேன். கேட்குறாங்க ஈசா நபி, அல்லாவே எங்கள் அதிபதியே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வைப்ப. ஒரு தட்டு இறக்க முடியல ஈசா நபினால். அதுவும் வானத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? என் அதிபதியே அல்லாவே. இது என்ன அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுறான்? இவர் அல்லாவுடைய மகனும் கிடையாது, இவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, இவர் ஒரு காமன் மேன். அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுறான். எப்பெல்லாம் அடித்து சாத்தி சொல்கிறான் பாரு. நமக்கு நம்மளும் வந்து சாதாரண அவுளியாக்களுக்கெல்லாம் கராமத்து இருக்குது. இந்த நாகூர் தர்காக்காரு அதை பண்ணிட்டுவார், இவர் அதை பண்ணிடுவார். இந்த வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்துடுவாங்க இவங்க. புரியுதா? இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் இன்னும் அப்டேட் ஆகிட்டாங்க. இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போ அவர் கேட்குறாரு, தட்டை இறக்கி வைப்பாயாக, அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடமிருந்து ஒரு சான்றாகவும் திகழட்டும். மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக, வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் நீயே என்று இறைஞ்சினார். இறைஞ்சுதல் அப்படிங்கிறது கெஞ்சி கேட்குறது. எல்லாம் கொடுத்துடலாம், இருக்கிறதே இந்த 12 பேர். எல்லாம் இந்த தட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த 12 பேரும் ரிவர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. குறைஞ்சபட்சம் இவங்களையாவது நான் தக்க வச்சுக்கணும். எல்லாம் அந்த தட்டு கொஞ்சம் கொடுத்துடலாம். அதை வச்சு நாங்கள் வந்து அது ஒரு பண்டிகையாகவே நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த நாளை அது கொடுத்துடலாம். நபியும் கேட்குறார். அதாவது இது வந்து ஆக்சுவலாக நபி விரும்ப மாட்டாங்க. அல்லாவுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அப்படின்னு அவர் வார்ன் பண்ணுறாரு. கடைசியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல, கடைசியாக கேட்டே விடுறாரு. என்ன? அதுக்கப்புறம் அல்லாஹ் பேசுகிறது தான் செம்ம ஆன்சர். நான் சொன்னேன்ல, குரானை படிக்கும்போது நீ அல்லாவை பற்றி ஒன்றுமே ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அல்லாவுடைய டைலாக்ஸ் இருக்குது பாரு, அதை வச்சே புரிஞ்சிக்க முடியும் இது அல்லாஹ் தான் பேசுவான், வேறு எவனாலையும் இது பேச முடியாதுங்கிறது. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு அதனை இறக்கி தருகிறேன். தட்டா ஓகே, பர்மிஷன் கிராண்டட். அதுக்கப்புறம் இருக்கிறது பாரு, இதன் பின்னர் உங்களில் யாரேனும் நிராகரித்தால், இந்த தட்டில் வர்ற சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி வானத்திலேருந்து தட்டு இறங்குறது பார்த்துட்டு, அல்லது மலக்குமார்கள் தூக்கிட்டு அந்த தட்டை வந்து கொண்டாந்து வச்சு அதில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்ன, அதுக்கப்புறம் இருந்தாலும் எங்களுக்கு இது டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரை யாரையும் தண்டிக்காத அளவுக்கு அவரை நான் மிக கடுமையாக தண்டிப்பேன். உங்கூட்டடி எங்கூட்டடி இல்லை, நம்பர் 1 கிரேட் அடி உங்களுக்கு தான் விழுவும். இது அல்லாஹ் சொல்கிறான். இதை சொன்ன உடனே அவங்க அந்த கோரிக்கையை வாபஸ் வாங்கினதாக தான் தஃப்சீர்களில் சொல்லப்படுது. ஏன்னா இப்படி ஒரு தட்டு இறங்கின மாதிரி ஹதீஸில் இல்லை, குரான்லேயும் இல்லை, கேட்டதோடு இருக்குது, பைபிள்லேயும் இல்லை. ஏன்னா கடைசி ஆப்ஷன் என்ன வச்சான், அதுக்கப்புறம் நீ ஒரு பாவம் செஞ்சீங்கனாலும் அடி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், ஏ கிளாஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ன உடனே அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈசா நபி, நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே, நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போது நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா நபி என்ன பண்ணிடுறாங்க, கை விரிச்சிடுறாங்க. இறைவா, இவர்கள் கேட்குறாங்க, நீ பார்த்து முடிவு பண்ணிக்கோ. இவங்ககிட்டையும் கேட்குறாங்க, என்னப்பா தட்டு வேணுமா? தட்டுங்கிறது என்ன, ஒரு நாள் சாப்பிட்டா இப்படி வந்துச்சுன்னா இப்படி பின்னாடி போயிடும், அவ்வளோதான் தட்டு. ஏன்னா அந்த தட்டு வேணால் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். பானத்துலேருந்து தட்டு வந்தது எப்படி இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும்ல. புரியுதா? வானத்துலேருந்து ஒரு தட்டு வந்துருச்சுன்னா அது சேஃப்டி பண்ணி வச்சுன்னா அந்த ஒரு தட்டே போதும், அது ஒரு சான்றுக்கு இந்த மதம் சரியான மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி பாடுறா அப்படிங்க. அது உலகத்தில் இருக்கிற எந்த மெட்டீரியலோடதும் இருக்காது. புரியுதா? நீ டெஸ்ட் பண்ணி பார்த்தனா அது இரும்பாக இருக்காது, பித்தாளையாக இருக்காது, வெள்ளியாக இருக்காது, தங்கமாக இருக்காது,
டிவைன் தட்டு, புனித தட்டு. புரியுதா?